Hi friends, welcome to Bono Training Tech channel. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் சில ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புல்லட் வர்றதுக்கு உங்களுக்கு எங்கே புல்லட் வேணுமோ அந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹோம் ரிப்பனில் நம்பர் டேப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸுன்றது ஓப்பன் ஆகும். ஆர் Ctrl+1 கொடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கஸ்டம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே Alt+7 கொடுத்தீங்க அப்படின்னா புல்லட் சிம்பிள் வரும். அண்ட் தென் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண போர்ஷனில் உங்களுக்கு புல்லட் க்ரியேட் ஆகும். பாருங்கள், நம்ம அந்த கண்டென்ட் டைப் பண்ண புல்லட் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸலில் புல்லட் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே டேட்டா இருக்குது. ஸோ நேம், ஏஜ், ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் 1 by 1 இருக்குது. ஓகேங்களா? பட் இதே இது உங்களுக்கு நேம் தனி காலமாகவும் ஏஜ் தனி காலமாகவும் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா லேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நேம் எடுத்து பேஸ்ட் பண்ணணும், அப்புறம் ஏஜ் எடுத்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த நேமோடைய செல் பாருங்கள் B4ல் இருக்குது. ஸோ அப்போ அந்த நேமுக்கு கீழே B4 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா B5ல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த நேம் B6, அடுத்து ஏஜ் B7. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரிமைனிங் டேட்டாஸ்க்கும் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணி B13 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் கீழே பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு தென் Ctrl+H கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைண்டு வாட்டில் பீன்றது கொடுக்கணும். ஸோ பீன்ற காலமில் தான் நமக்கு டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபைண்டு வாட்டில் பீன்றது கொடுக்கணும். ரீப்ளேஸ் வித், ஸோ அந்த பீன்ற காலமில் இருக்கிற டேட்டா தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த காலமில் இருந்த டேட்டாஸ் எல்லாமே இப்போது உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்த ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் லிஸ்ட் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமைஸ் லிஸ்ட் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக இப்போ 1 and 2 பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி லிஸ்ட்டு வருதோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா கஸ்டமைஸ் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ கஸ்டமைஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குவிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. அதில் க்ரியேட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கஸ்டம் லிஸ்ட்டில் நியூ லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு வேணுமோ அந்த லிஸ்ட்டை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் லிஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுமே இப்போ நான் 1ன்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு வேணும். ஸோ அகெயின் அதே குவிக் ஆக்சஸ் டூல் பார் போயிட்டு மோர் கமெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் க்ரியேட் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அகெயின் நியூ லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இங்கே ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான லிஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.